ஹலோ கைஸ், இன்னைக்கு கோபைலட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் எக்ஸல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஃபார்முலாஸ் ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே அவ்வளோவா தெரியாது அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக வித்தின் மினிட்ல நீங்கள் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது. ஸோ என்னோட ஃபுட் எக்ஸ்பென்சஸ்லாம் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்றத ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கேன். என்னோட ரெஸ்டாரண்ட்டில் இந்த மாதிரி ஒரு வேல்யூஸ் கிடச்சிருக்கு. ஸோ தினமும் எவ்வளோ ஸ்வீட்ஸ் போயிருக்கு, எவ்வளோ ட்ரிங்க்ஸ் போயிருக்கு, எவ்வளோ மீல்ஸ் போயிருக்கு அப்படின்றத நான் கேட்டகரைஸ் பண்ணி அது எவ்வளோ நம்பர்ஸ் போயிருக்கு, எவ்வளோ அது அமௌண்ட்டு, ஸோ அது எங்கே போயிருக்கு அப்படின்றதையும் நான் ட்ராக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இது எனக்கு ஒரு ரிப்போர்ட்டாக வேணும். நான் இது வரைக்கும் ட்ராக் பண்ணிட்டேன், எனக்கு இது எப்படி ரிப்போர்ட் பண்ணுறது அப்படின்றது தெரில. ஸோ ஒரு சம்மரியாக உங்களுக்கு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேட்டாவை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கோபைலட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களோட எக்ஸலை நீங்கள் ஆன்லைன்லையும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஆஃப்லைன்லையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். கோபைலட் இருந்துச்சு அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கோபைலட்டில் நீங்கள் என்ன கேட்க விரும்புகிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இந்த டேட்டாவை வச்சுட்டு ஒரு சம்மரைஸ் பண்ணி கொடு அப்படின்றத நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இந்த எடிட்டிங் பாக்ஸ் தெரியல அப்படின்னாக்கா உங்களுக்கு சின்னது பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கோபைலட்டை நான் செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா சம்மரைஸ் அப்படின்னு கொடுக்குறேன். சம்மரைஸ் த டேட்டா வித் இன்சைட் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுக்குறேன். ஸோ கொஞ்ச நேரத்துலேயே என்னோட கனெக்ஷன்ஸ் அந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே அது கேட்டகரைஸ் பண்ணிக்கும். ஸோ எது நம்பராக இருக்குது, எது கேரக்டர்ஸில் இருக்குது, எது டேட் அப்படின்றதெல்லாம் அதை அனலைஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு ரிப்போர்ட்டை சம்மரைஸ் பண்ணும். இப்போ இந்த இடத்துல சம்மரைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ ஐ வில் அனலைஸ் யுவர் எக்ஸ்பென்ஸ் டேட்டா டு ப்ரொவைட் இன்சைட். லெட் மீ ஃபர்ஸ்ட் ரீட் ஆல் தி டேட்டா ஃப்ரம் த மந்த்லி எக்ஸ்பென்ஸ் டேபிள். ஓகேங்களா, ஸோ இது மந்த்லி எக்ஸ்பென்ஸ் டேபிள் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு. ஸோ ஸ்டெப் 1 அனலைஸ் போயிட்டு இருக்கு. ஸ்டெப் 2 ஸ்டெப் 3லாம் டக்குன்னு உங்களுக்கு அதுவே அனலைஸ் பண்ணி சொல்லிடும். ஸோ இதுக்கு வேற எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுமே நான் கொடுக்கல. ஸோ ஒரு 2 செகண்ட்ஸ். ஸோ ஸ்டெப் 2 போயாச்சு. நவ் லெட் மீ கிரியேட் எ காம்ப்ரிஹென்சிவ் சம்மரி வித் இன்சைட். ஐ வில் ஆட் எ நியூ இன்சைட். ஓகேங்களா, ஸோ அதையுமே அதுதான் சொல்லுது. ஸோ ஸ்டெப் 3 வரும்பொழுதே எனக்கு செகண்ட் ஷீட் ரிப்போர்ட் அப்படின்ற ஷீட்டில் அது எடிட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் இன்சைட் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே அதை ஒர்க் அவுட் பண்ணிட்டு இந்த மாதிரியான ஒரு டேபிள் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இங்கே ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த எரரையுமே வந்து அதுவே கிளியர் பண்ணிடும். த ஃபார்முலா ஃபார் டாப் 2 and 3 ரெவன்யூஸ் அதையுமே உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி இன்சைட்டில் ஆட் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே பண்ணுறதுக்கு உங்களுக்கு 10 minutes தான் டைம் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.